ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் எப்படி கிருஷ்ணரை எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. திங்கக்கிழமை காலையில் வீடெல்லாம் நல்லா மாப் போட்டுட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் அழகாக மயில் கோலம் போட்டிருக்கேங்க. கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணலைங்க. ஏன்னா போன வியாழக்கிழமை தான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட சில பாத்திரங்களை மட்டும் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா பெருமாள், மகாலட்சுமி தாயார், லட்டு கோபாலுங்க, ஸ்ரீயந்திரம் இவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி கிருத்திகையும் இருக்குது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணலைங்க. முருகருக்கு முருகரை எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணலைங்க. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க. நிறைய வீடியோஸில் நான் அபிஷேகம் காமிச்சேன் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் அபிஷேகம் பண்ணுறதை நான் காமிக்கலைங்க. ஒரே ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ மேடையில் எல்லா தெய்வங்களையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி முருக வழிபாடும் நான் செஞ்சுக்கிட்டேங்க. அதனால் முருகரையும் வேலையும் எடுத்து வச்சுக்கிறேங்க. முதல்ல மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அவங்கள எந்த தட்டில் உட்கார வைப்பனோ அதே தட்டில் உட்கார வச்சுக்கிறேங்க. மகாலட்சுமி தாயார், அதுக்கு பக்கத்தில் பெருமாள் ரொம்ப குட்டி, அது காப்பருங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு நுணுக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எப்பவுமே நீங்கள் சிலைகளை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த நுணுக்கமெல்லாம் போயிடுங்க. லைட்டாக கொஞ்சம் லெமனு சபீனா வச்சு தேய்ச்சாலே போதும். நம்ம சிலைகளை தேய்க்கும் போது அவங்களுடைய ஃபேஸில் ரொம்ப தேய்க்கக்கூடாது. அந்த ஃபேஸ் தேயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிலைகளுக்கு மட்டும் இல்லைங்க. காமாட்சி அம்மன் தீபம் நம்ம தேய்க்கும் போது கூட அவங்க ஃபேஸ் தேயாமல் சைடில் தான் தேய்க்கணுமே தவிர நம்ம அவங்க ஃபேஸில் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி லட்டு கோபாலில் நான் எப்பவுமே பச்சரிசி மேலே தாங்க உட்கார வைப்பேன். ஒரு தட்டு, அந்த தட்டுக்கு மேலே பச்சரிசி ஒரு 3 கைப்பிடி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம். எதுக்காக இந்த மஞ்சள் குங்குமம் போடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அந்த பச்சரிசி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும். அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் போயிடும் அப்படின்றதுக்காக தாங்க பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போகிறோம். அதுவும் அது மங்கள பொருட்கள் இல்லைங்களா. இப்போ லட்டு கோபாலை அழகாக அந்த பச்சரிசிக்கு மேலே உட்கார வச்சுருங்க. இந்த லட்டு கோபால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் கடையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. இப்போ மாலை ஜடெல்லாம் தைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த லட்டு கோபால் வச்சு தான் அந்த ஜடெல்லாம் தைக்கிறாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இப்போ மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் லட்டு கோபாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகரையும் வேலையும் எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. நான் டெய்லியுமே வேல்மாறல் படிக்கிறேங்க. ஒரு சில டைமில் என்னால் வேல்மாறல் படிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு தரம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் படிக்கிறதுக்கும் எனக்கு நிறைய தடங்கள் வருதுங்க. அப்படி தான் ஒரு நாள் பாதி படிக்கும் போதே என்னால் தடங்கள் வந்துச்சு. மறுநாள் என்னால் படிக்கவே முடியலைங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எப்பாடுபட்டாவது வேல்மாறலை ஒரு வாரம் தொடர்ந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லாமல் நம்ம ரெகுலராக படிக்கலாங்க. இப்போ லட்டு கோபாலுக்கு அழகாக ஒரு கிரீடம், இது வராகி மன்றம் வாங்கும்போது வந்த கிரீடம் ப்ளஸ் இந்த மாலை மணிங்க. அதாவது இந்த நீல கலர் மணி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற அது பிளாஸ்டிக்கா இல்லை களிமண்ணா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அது எந்த இதுனால செஞ்சதுன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அழகாக கிரீடம் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. எங்கள் வீட்டு லட்டு கோபால் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். கிருஷ்ணர் அவதரித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் திங்கட்கிழமை வருதுங்க. கோகுலாஷ்டமி அப்படின்னா யார் வழிபடலாம், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு யார் வழிபடலாம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். இன்னைக்கு எல்லாருக்குமே தாமரை பூ தாங்க வச்சுக்கிறேன். தாமரை பூ கிடைச்சிது அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி மல்லிகைப்பூ மிஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி தாமரை பூவும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பூங்க. எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான பூ அப்படின்னா தாமரை பூ தாங்க. இப்போது லட்டு கோபாலுக்கும் சரி, நம்ம பெருமாளுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, முருகருக்கு எல்லாருக்குமே அழகாக தாமரை பூ எடுத்து வச்சுட்டு அதோட சாமந்தி பூவும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கத்தை எல்லாருமே புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அடிப்படையிலே தாங்க வருஷந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுதுங்க. மனுஷங்க எப்படி வாழணும், மனுஷனுக்கு ஏற்படும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகியவை எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிய வைக்கிறது தாங்க கிருஷ்ண அவதாரத்தோட அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிருஷ்ணர் அவதரித்தது ரோகிணி நட்சத்திரத்தில்.
ரோகிணி நட்சத்திரம் செல்வ செழிப்பிற்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ண வழிபாட்டினை எல்லாருமே செய்யணுங்க. இது வந்து நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து காமதேனு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழலோட கிருஷ்ணர், அதோட வந்து பசுவும் கன்றோட இருக்கிற மாதிரி வாங்கினதுங்க. அதை நான் பித்தளை அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். அது ஆக்சுவலாக பித்தளை கிடையாதுங்க. அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறது இல்லைங்க. கொஞ்சம் பன்னீர் வச்சுட்டு தொடச்சி விட்டுருவாங்க. தண்ணியில் வச்சு கழுவுனா கூட அந்த இது போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் பன்னீர் வச்சு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் வழிபாடு செஞ்சிட்ருக்குறேங்க. அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கிருஷ்ண ஜெயந்தியோட நோக்கம் என்னன்னா, கர்ம வினைகளால் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து உடலும் மனமும் விடுபடக்கூடிய நாள் தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எந்த மாதிரியான கிருஷ்ணரோட வடிவத்தை வைத்து நம்ம என்ன பொருளை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து லட்டு கோபால் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர் ஆடை இல்லாத நிலையில தவழ்ந்து வருவது போன்ற வெள்ளி உருவத்தில் வாங்கி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வத்திற்கு எப்போவுமே குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளியில் இப்போ எல்லாராலையும் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. அப்படி வாங்க முடியாதவங்க மண்ணாலான கிருஷ்ணர் சிலையை கூட வாங்கி வச்சு வழிபடலாங்க. நம்ம எப்போ கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, பெருமாள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு துளசி இலையாவது வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அதனால் நான் வந்து எனக்கு கீழே தொட்டியில் துளசி செடி இருக்குது அப்படின்றதுனால துளசியும் அழகாக பறிச்சுட்டு சுத்தமாக கழுவிட்டு நம்ம எல்லாருக்குமே எடுத்து வச்சுக்கிறேங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் லட்டு கோபாலுக்கும் அதோட வந்து காமதேனு அவங்களுக்கும் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும். பாலால் ஆன பொருட்கள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு தீபம், அதாவது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பால் சார்ந்த உணவுகளை கண்ணனுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க. பாலை நல்லா காய்ச்சிட்டு மேலே ஆடைகளை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இதோட ஏலக்காய் தூள், குங்குமப்பூ மற்றும் கல்கண்டு சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. இது கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடிச்சமான உணவு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை கண்ணனுக்கு படைத்த பிறகு வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுனால வீட்டில் வந்து பணவசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நெய் தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பச்சை கலர் திரி தாங்க போட்டுக்கிறேன். நீங்கள் எப்போ விசேஷமான தீபம், விசேஷமான பூஜை செய்கிறீங்களோ செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பச்சை கலரில் பயன்படுத்துங்க. ரொம்பவும் நல்ல பலனை தருங்க. இது ஒரு சூட்சமமான பரிகாரம். அடுத்து நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா என்ன வேணால் வைக்கலாங்க. கண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா ஒரு 5 பொருட்கள். அந்த 5 பொருட்களை வைக்க முடியாதவங்க ஒரே ஒரு பொருளை வச்சா கூட போதுங்க. அது என்ன பொருள் அப்படின்னா அவல்ங்க. ஒரே ஒரு பிடி அவலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாட்டு சக்கரை வச்சா கூட விசேஷமான பலனை தருங்க. அதாவது பரம ஏழையை கூட பணக்காரனா ஆக்குற ஒரே பொருள் அப்படின்னா அது வந்து அவல் தாங்க. எல்லாருக்குமே தெரியும் குசேலரோட கதை என்னன்னு சொல்லி. கண்ணனை பார்க்கறதுக்கு வந்து குசேலர் வராரு. அவர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவர் குசேலர். அவர் மனைவி வந்து உங்களோட ஃப்ரெண்டு தானே இந்த நாட்டை ஆள்ற ராஜாவாக இருக்கிறாங்க, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் உதவி கேட்டால் அவர் உதவி பண்ணுவார், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. இவரும் போகிறார். பழைய நண்பனை பார்க்கறதுக்காக போகிறார். போனவுடனே குசேலரை பார்த்ததும் கண்ணன் வந்து அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கட்டி தழுவிக்கிறத பார்க்குறங்காட்டி குசேலருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பயந்துக்கிட்டே வந்தோமே, அவர் ராஜாவாச்சே, நம்ம ஒரு ஏழையாச்சே, எப்படி நடந்துப்பாங்களோ என்னவோன்னுட்டு இவர்கிட்ட போய் எப்படி நாம் வந்து நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்குறது அப்படின்னு யோசிச்சாராங்க. அதுக்கப்புறம் கண்ண பகவான் கேட்குறாரு, இவ்வளோ தூரம் வந்தியே எனக்காக ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி. அவர் மடியில் கட்டி வச்சுட்டு இருந்த உனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இந்த அவலை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடி அவலை தான் கொடுக்குறாருங்க. ஒரு பிடி அவலை வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்றாரு அவர் சந்தோஷமாக. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரையும் அந்த வீட்லேயே இருந்துட்டு அவர்கிட்ட கேட்காமலே இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் வந்தேன், கஷ்டத்துக்கு உதவி பண்ணுவதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்காமலே வீட்டுக்கு திரும்பிடுறாரு. வீட்டுக்கு திரும்பி வரும்போது மனசுக்குள்ளே நினச்சிட்டே வராராம், நம்ம மனைவி கிட்ட நம்ம அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒன்றுமே கேட்காம போகிறோமே, நம்ம மனைவி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போனால் அவர் இருந்த வீடே காணுமாங்க. எல்லாமே மாட மாளிகையாகவும் கூட கோபுரமாகவும் அப்படியே அழகாக மாறிட்டு இருக்குது. அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா தங்க நகையெல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். இவரை பார்த்ததும் பார்த்தீங்களா நீங்கள் போய் கண்ணன் கிட்ட உதவி கேட்டவுடனே கண்ணன் பார்த்தீங்களா எவ்வளோ உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு அவங்க மனைவி வந்து குசேலர்கிட்ட சொல்கிறாங்களாம். குசேலர் அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்களாம், நம்மளுடைய தேவையை அறிஞ்சு கண்ணன் வந்து உதவி செஞ்சுங்க. நம்ம கேட்கவே இல்லை,
கேட்காமலே வந்து என்னுடைய நிலைமைய புரிஞ்சு நம்மளுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாரே அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டியது அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அது கண்ணன் கிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்மளுடைய தேவைய அறிஞ்சு கண்ணன் வந்து கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த கதையோட நோக்கமேங்க. அதுல ரொம்ப முக்கிய பங்கு அப்படின்றது இந்த அவல் தாங்க. நம்ம எதுவுமே வைக்க முடியல, என்னால எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவல வாங்கி வச்சு வழிபட்டாலே கண்ணனோட, கிருஷ்ணரோட பரிபூரணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. நான் இன்னைக்கு என்னென்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, லட்டு வச்சிருக்கிறேன். தட்டை, சீடை, அதுக்கப்புறமா வந்து பட்டாணி சுண்டல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை உருண்டை, அவல் வச்சிருக்கிறேங்க. சிவப்பு அவல், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிருக்கிறேன். இதில ரொம்ப முக்கியமான பொருட்கள், பால் பொருட்கள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பால், தயிர், வெண்ணெய், நெய், அதுக்கப்புறமா வந்து பாலு, பழம் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சிருக்கிறேங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வெண்ணெய் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெண்ணெய எடுத்து கொஞ்சம் கிருஷ்ண பகவானோட வாயிலும், அவரோட கையிலும் நம்ம தடவி விடும்போது, வீட்ல எப்பவுமே நமக்கு உணவு பஞ்சமே வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நாம சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் நமோ வாசுதேவாய நமக. ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லலாங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படின்ற இந்த மந்திரத்தையும் ஒரு 108 தரம் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 27 தடவையாவது சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்ல ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாங்க. நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லலாம். அதோட எனக்கு கிருத்திகையும் இருக்குது அப்படின்றதுனால முருகப்பெருமானோட ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா இப்படின்னு அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரத்தை உங்களுக்கு என்னென்ன சொல்ல தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு ரொம்ப எளிமையாக கண்ணனோட வாயில கொஞ்சம் வெண்ணெய், அதோட அவர் கையில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சிருக்கிறேங்க. இப்படி செய்யறதுனால வீட்டில் வந்து எப்பவுமே பஞ்சமே வராது, செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு சில பேருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆடி பாடி இசையால கண்ணனை நம்ம சந்தோஷப்படுத்தினா அங்க வந்து செல்வ பசியும் ஏற்படுமாங்க, வெற்றி கிடைக்கும். பெண்கள் வந்து கோலாட்டம், கும்மி, தாலாட்டு பாடல்கள் பாடி கண்ணனை மகிழ்விப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்ணனுக்கு வெண்ணெய் படைச்சிட்டு அந்த வெண்ணெயை காலையில வெறும் வயிற்றிலோ அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குழந்தை இல்லாதவங்க தங்களோட படுக்கறையில குழந்தை கிருஷ்ணர் பானைக்குள்ள கையை விட்டு வெண்ணெய் திருடுவது போல படத்தை மாட்டி வைக்கலாங்க. இது வந்து ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல பானை அப்படின்றது கருப்பையையும், வெண்ணெய் அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறிக்குங்க. கிருஷ்ணர் நம்முடைய கருப்பையில இருக்கிற பிரச்சனைகளை வெளியே எடுத்துட்டு தானே அந்த கருப்பைக்குள்ள குழந்தையாக சென்று அமர்ந்து கொள்வார் அப்படின்றது தாங்க நம்பிக்கை. இது வந்து விரைவில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த கண்ணனோட போட்டோவை தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தாலே அந்த கண்ணனே நம்ம வயிற்றுக்குள்ள வந்து குழந்தையா பிறப்பார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க. இப்போ வந்து கிருஷ்ணரோட எனக்கு என்னென்ன பாடல்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் பாடிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதோட நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு நம்மளோட லட்டு கோபாலுக்கும் கொடுத்துட்டு என்னோடய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். நான் பாதம் போடலையான்னு கேட்கலாம். பாதம் வந்து நான் வாசல்லேருந்து போட்டு வரலைங்க, கொஞ்சம் இந்த ஹாலில் இருந்து தான் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் ஓனர் எப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேங்க, அவருக்கு வந்து தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி பாதம் போடுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஒரு பூஜையை செய்கிறோம் அப்படின்னா மன திருப்தியோடு செய்யணும். அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, நம்ம இங்கே தீபம் ஏற்றணுமே ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செஞ்சோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காதுங்க. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீட்டுக்கு போக போகிறேங்க. சொந்த வீட்டில் யாருடைய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் சந்தோஷமாக அங்கே போயிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹாலில் இருந்து தான் பாதம் போட்டு சிம்பிளாக பாதம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. நான் வழிபாடு செஞ்சு முடிக்கிறதுக்கும் வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருந்து ராதா கிருஷ்ணா, அதாவது வந்து ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அந்த வேஷத்தில் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுங்க. அது எப்படி எனக்கு வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியல. நான் பூஜை பண்ணி முடிக்கிறேன், அழகாக 2 பேரும் உள்ளே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்தவொடனே அவங்க வாயில் வெண்ணெய் தடவி விட்டுட்டு அதில் வச்சுருக்கிற இனிப்பு பொருள்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட நல்லா பேசி நின்றுட்டு நான் வச்ச நெய்வேத்தியமும் அவங்களுக்கும் கொடுத்து அமிச்சேங்க. வந்த அவங்க அம்மாவுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து என்னோடய பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் கழித்து கீழே இருந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் மேலே வந்தாருங்க. எனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம பூஜை பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி குழந்தைகள் வீட்டு
வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்ல பலனை தருங்க. சுமங்கலி பெண்கள் வந்தாலும் நமக்கு நல்ல பலனை தரும். அப்படி வர பெண்களுக்கு நம்ம செஞ்ச நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளோட சின்னவங்களா இருந்தால் நாம அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். நம்மளோட பெரியவங்க வந்தால் அவங்கக்கிட்ட மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க. இப்படிதாங்க இன்னைக்கு என்னோட பூஜைலாம் நடந்தது. ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. என்னுடைய வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அதோட நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.